அடுத்து சொல்லுங்கண்ணே, இந்த கப்பல் ஒண்ணு சொல்லுங்கண்ணே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஹோண்டா சிட்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வி வேரியன்ட்னா 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் சிவிடி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னா, ஸோ 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்கண்ணா. ஸோ வண்டியோட ஆட்டோமேட்டிக் தான். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்கும். சீட் கவரும் பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டடா போட்டுருக்காங்கண்ணா. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணிருப்பாங்க. ஹோண்டா சிட்டியே பிராண்டட் தானே? ஆமாண்ணா. ஐவிடெக் பெட்ரோல். ஆமாண்ணா, ஐவிடெக் பெட்ரோல்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. கலர் பாத்தீங்களா, இங்க இருந்து பிளாக் மாதிரி தெரியும். நவப்பழ கலர்னா ப்ரௌன் கலருங்க. ஸோ வண்டியில எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. நான் வண்டி எடுத்தா ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். எடுத்தா எப்பயுமே நம்ம கிட்ட சொல்ற மாதிரி தாங்கன்னா வண்டியில வந்து மேஜர் கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க. அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்ச், ஏசி எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ மேஜர் ஒர்க் வரதுக்கு சான்சஸ் கிடையாதுங்கன்னா. வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இது 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆட்டோமேட்டிக்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,89,000 கோட் பண்றோம்னா பிக்சர் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கன்னா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தாறு சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, பர்சனலா கேக்குறேன், இந்த வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கு? ஆனா வண்டி வெல் மெயின்டைன் பண்ண வண்டிங்கண்ணா. சோ வண்டியில எந்த ஒரு மேஜர் ஒர்க்குமே கிடையாது. வண்டி கிளீனா இருக்கு.